பவுடர் அப்படின்னு கொடுத்துரு. ஷிம்மர் பவுடரா? ஹே எவ்ரிவான், வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு மை சேனல். இன்னைக்கான இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, நான் வந்து சீக்ரெட் ஆல்கெமிஸ்ட் அப்படின்ற பிராண்ட்லேருந்து நான் வாங்கின பர்ஃப்யூம் அண்ட் ஹேர் பர்ஃப்யூம் கலெக்ஷன் தான் பார்க்க போகிறோம். ஸோ சீக்ரெட் ஆல்கெமிஸ்ட் பற்றி நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இருக்குது. நம்மளோட சமந்தா மேமோட பிராண்ட், ஆக்சுவலி அவங்க கோஃபவுண்டராக இருக்கக்கூடிய ஒரு பிராண்டு. ஸோ அதுலேருந்து நான் வந்து ஒரு சில ப்ராடக்ட் வாங்கியிருக்கேன். ஸோ ஆல்ரெடி நான் பர்ஃப்யூம் அவங்ககிட்ட இருந்து வாங்கி உங்களுக்கு ரிவ்யூ போட்டிருப்பேன். ஸோ அதுக்கப்புறம் அந்த பர்ஃப்யூம் வந்து 10 ml ப்ராடக்ட் நான் வாங்கியிருந்தது. ஆக்சுவலி அது வந்து தீர்ந்து போச்சு அப்படின்றதுனால நான் அகெயின் வந்து ஆர்டர் பண்ணி வாங்கியிருக்கேன். இந்த தடவை புதுசாக ஒரு ப்ராடக்ட்டும் அவங்க லான்ச் பண்ணியிருந்தாங்க. ஸோ அதுவும் ட்ரை பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து இந்த தடவை ப்ராடக்ட் வாங்கியிருக்கேன். ஸோ இது ஓப்பன் பாக்ஸ் வீடியோ மாதிரி இதை பார்க்கலாம். ஸோ வித்தவுட் ஃபர்தர் டிலே லெட்ஸ் கெட் ஸ்டார்டட். அதுக்கு முன்னக்குட்டி மறக்காமல் என்னோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதே மாதிரியான இன்ஃபர்மேட்டிவான ஸ்கின் கேர், ஹேர் கேர் அண்ட் ஃபேஷன் டிப்ஸ்லாம் பார்க்கணும் அப்படின்னா இப்போ வாங்க பார்க்கலாம். ஸோ இதுதான் இது சீக்ரெட் ஆல்கெமிஸ்ட் அப்படின்ற ஒரு பிராண்டு. ஸோ பேக்கேஜிங் லாஸ்ட் டைம் கம்பேர் பண்ணும்போது இது ஓகேவாக கொடுத்துருக்காங்க அப்படின்னு நினைக்கிறேன். பிகாஸ் லாஸ்ட் டைம் வாங்கின ப்ராடக்ட் வந்து பயங்கரமாக டேமேஜ் ஆகி வந்துச்சு. பட் இந்த இதில் எப்படி இருக்குது அப்படின்றத பார்க்கலாம். ஸோ கட் பண்ணிக்கிறேன். ஸோ ஓப்பன் பண்ணியாச்சு. ஆக்சுவலி உங்களோட என்ன ப்ராப்ளம் அப்படின்னா, அந்த ப்ராடக்ட் எல்லாமே உங்களுக்கு கிளாஸில் இருக்குது இல்லையா? ஸோ அதெல்லாம் வந்து இனிமேல் ப்ராப்பராக ப்ரிம் அண்ட் ப்ராப்பராக அவங்க வந்து பேக்கேஜிங் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறேன். ஈவன் இந்த மாதிரி கார்ட்போர்டில் கொடுத்தா கூட அவங்களோட பேக்கேஜிங் நல்லா இல்லை. ஸோ ஒன்று ஒன்றா பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா இந்த ஃப்ரீ பவுச் வந்து கொடுத்துருக்காங்க. நான் ஆர்டர் பண்ண டேட்டில் வந்து ஆக்சுவலி வந்து ஏதோ ஆஃபர் போய்ட்டு இருந்ததுன்னு நினைக்கிறேன். கார்ட்டில் ஆட்டோமேட்டிக்காக ஆட் ஆச்சு இது. ஸோ ஃபர்ஸ்ட் இது. செகண்ட் பார்த்திங்க அப்படின்னா நான் ஆர்டர் பண்ண ஒரு ஹேர் பர்ஃப்யூம் சீக்ரெட் ஆல்கெமிஸ்டில் இருந்து. இது பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஆக்சுவலி என்ன அப்படின்னா, நம்ம வந்து நான் டெய்லி ஹேர் வாஷ் பண்ண மாட்டேன். ஸோ சம்டைம் வெளியே போகும்போது எனக்கு அது ஒரு நேச்சுரலாக ஒரு ஃப்ரேக்ரன்ஸ் இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு தோணுச்சு. ஜஸ்ட் ட்ரை பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் வாங்கியிருக்கேன். ஸோ இது பார்த்திங்க அப்படின்னா மிஸ்டிக் சாண்டல் அப்படின்னு சொல்லிட்டு நைட் யூஸ் பண்ணுற ஒரு பர்ஃப்யூம் அப்படின்னு கொடுத்துருந்தாங்க. பட் ஆப்வியஸாக மார்னிங் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதில் பார்த்திங்க அப்படின்னா இதுவுமே உங்களுக்கு ஒரு க்ளீன் பர்ஃப்யூம் தான். ஸோ உங்களோட ஹேருக்கு எந்த வித ப்ராப்ளமும் வராதுன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா இதோட ரேட் வந்து பார்த்திங்க அப்படின்னா 899 போட்டிருக்காங்க. பட் இது நான் ஆஃபர் ரேட்டில் தான் வாங்கினேன். ஸோ இதுவே பார்த்திங்க அப்படின்னா நேச்சுரல் இன்க்ரீடியன்ட் வச்சு தான் மேக் பண்ணியிருக்காங்க. ஸோ இதோட ஸ்மெல் இது எல்லாமே உங்களுக்கு நான் 1 by 1 சொல்கிறேன். இப்போ நான் ஓப்பன் பாக்ஸ் வீடியோ மட்டும் காமிக்கிறேன். ஸோ செகண்ட் பார்த்திங்க அப்படின்னா இந்த ஒரு ஹேர் பர்ஃப்யூம். நெக்ஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா இந்த ஒரு ஹேண்ட் ஃபேனும் வந்து ஃப்ரீயாக கொடுத்துருந்தாங்க. ஆரா அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஷிம்மர் பவுடர் அப்படின்னு ஷிம்மர் பவுடரா? ஐயோ, இது என்னன்னு தெரியாமல் ஆர்டர் பண்ணுறேன்னு நினைக்கிறேன். லெட்ஸ் செக் வாட் இட் இஸ். ஐ டோன்ட் நோ. ஆக்சுவலி நான் அதுவுமே வந்து ஹேர் பர்ஃப்யூம்னு நினச்சி தான் வாங்கினேன். 2 காம்போவில் கொடுத்துருந்தாங்க. நான் மெயினாக ஆர்டர் பண்ணது பார்த்திங்க அப்படின்னா இந்த ஒரு பர்ஃப்யூம். லாஸ்ட் டைம் நான் ஆர்டர் பண்ணும்போது பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் 10 ml ப்ராடக்ட் வந்து ஆர்டர் பண்ணியிருப்பேன். இந்த தடவை நான் 100 ml ஆர்டர் பண்ணியிருக்கேன். பார்த்திங்கன்னா தெரியும், குப்பையாக இருக்குது. ஐ திங்க் அந்த பவுடராக இருக்குமோ என்னன்னு தெரியல. ஓகே, ஸோ இதுதான் அந்த பர்ஃப்யூம். ஸோ மதுரை ஜாஸ்மின் ஆக்சுவலி எனக்கு என்னென்னு தெரியல, எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. நிறைய பேருக்கு இந்த ஃப்ளோரல் ஃப்ரேக்ரன்ஸ்லாம் பிடிக்காதவங்களுக்கு கண்டிப்பாக இது பிடிக்காது. பட் எனக்கு மல்லிகைப்பூ எனக்கு ரொம்ப பிடிக்கும். தலையில் வச்சுக்க எனக்கு அவ்வளோ பிடிக்கும். ஸோ எனக்கு இதோட ஃப்ரேக்ரன்ஸ் வந்து உண்மையாகவே சூப்பராக இருந்தது. ஸோ உங்களுக்கு ஃப்ரேக்ரன்ஸ் பிடிக்கும் அப்படின்னா நீங்கள் தாராளமாக யூ கேன் கோ வித் திஸ் பர்ஃப்யூம். அதர்வைஸ் யூ கேன் செக் ஃபார் அதர் பர்ஃப்யூம்ஸ். பட் எனக்கு வந்து ரொம்ப பிடிச்சதுனால நான் அகெயின் வந்து ஆர்டர் பண்ணியிருக்கேன். இது வந்து 100 ml ப்ராடக்ட். இது வந்து மதுரை ஜாஸ்மின். ஸோ பார்த்திங்க அப்படின்னா ஸோ இதுவுமே உங்களுக்கு க்ளீன் பர்ஃப்யூம். உங்களோட ஸ்கின்னில் எந்த விதமான ப்ராப்ளமும் உங்களுக்கு ஏற்படுத்தாது. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா ஃப்ரேக்ரன்ஸ் நோட்ஸ்ன்னு கொடுத்துருக்காங்க. இது போட்டதுக்கப்புறமா உங்களுக்கு வந்து ஒரு ஆரஞ்ச் பிளாசம் ஒரு அந்த மாதிரியான ஒரு ஃப்ரேக்ரன்ஸ் வரும். நெக்ஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா ஹாட் நோட். அது வந்து இந்தியன் ஜாஸ்மின். ஓகேவா? அதாவது மதுரை ஜாஸ்மின் தான் நான் சொல்லுவேன். அண்ட் பார்த்திங்க அப்படின்னா பேஸ் நோட் வந்து வெனிலான்னு கொடுத்துருக்காங்க. ஸோ அதனால் நான் வந்து இந்த ஒரு ப்ராடக்ட் வாங்கியிருக்கேன். ஸோ மதுரை ஜாஸ்மினோட இந்த ஃப்ரேக்ரன்ஸில் நான் ஒரு பர்ஃப்யூம் வாங்கியிருக்கேன். நெக்ஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா ஹேர் பர்ஃப்யூம். அது வந்து பார்த்திங்க அப்படின்னா மிஸ்டிக் சாண்டல் அண்ட் ஜாஸ்மின் கொடுத்துருக்காங்க. இதோட ஸ்மெல் எப்படி இருக்குன்னு சொல்கிறேன். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா தெரியாமல் ஒன்று ஆர்டர் பண்ணி வச்சுருக்கேன். என்னன்னு தெரியல. ஐ திங்க் இது சம்திங் ஹேருக்கு போகிற பவுடராக இருக்கும்னு நினைக்கிறேன். லெட் மீ செக். ஓகே, ஐ திங்க் நம்மளோட ஹேரில் வந்து ஷிம்மர் எஃபெக்ட் கொடுக்கறதுக்காண்டி நினைக்கிறேன். எனக்கு தேவையில்லாத ஒன்று, நான் இதுக்கு ஆர்டர் பண்ணேன்னு தெரியல. பட் ஐ ஹாவ் டு கீப் இட். நெக்ஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா அந்த ஃப்ரீ பவுச். எனிவே இது எப்படி இருக்குன்னு வேணால் சொல்கிறேன், பார்த்துட்டு ஓப்பன் பண்ணி பார்க்கலாம்.
ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா ஹேர் பர்ஃப்யூம் நான் ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன். எனக்கு இதான் ரொம்ப மெயின். ஸோ இதுலேயுமே பார்த்திங்க அப்படின்னா டாப் நோட் வந்து பார்த்திங்க அப்படின்னா சேம் ஆரஞ்ச் பிளாசம் அந்த மாதிரி ஒரு எஃபெக்ட் கொடுக்கும். ஹாட் நோட் பார்த்திங்க அப்படின்னா ஆப்வியஸாக ஜாஸ்மின். பேஸ் நோட் பார்த்திங்க அப்படின்னா மைசூர் சாண்டல்வுட்னு கொடுத்துருக்காங்க. லெட்ஸ் செக் இட் அவுட் ஹவ் இட் ஸ்மெல்ஸ். ஓகே, பார்க்கலாமா? வாவ், வாட் அ வாவ், செம்மையாக இருக்குங்க. உண்மையாகவே செம்மையாக இருக்குது. வாவ், யாரா நம்ம ஹேர் இப்படி ஒரு ஸ்மெல் பண்ணாங்கன்னா செம்மையாக இருக்கும். நான் இதை எதிர்பார்க்கவே இல்லை. வேறு லெவலில் இருக்குது. மதுரை ஜாஸ்மின் மாதிரி நான் இருக்கும்னு நினச்சி ஒரு எக்ஸ்பெக்டேஷனில் ஓப்பன் பண்ணேன். இது அந்த மாதிரி இல்லை. வேறு லெவலில் இருக்குது. ஒர்த்து தான் இந்த ப்ரைஸ்க்கு இது. பட் லாங் லாஸ்டிங் பொறுத்த வரைக்கும் எனக்கு செக் பண்ணி தான் சொல்லணும். பட் தட் இஸ் அ திங், நம்மளோட பாடியில் பர்ஃப்யூம் போகிறத விட நம்ம ஹேரில் பர்ஃப்யூம் போட்டால் ரொம்ப நேரம் லாங் லாஸ்டிங்காக இருக்கும் கம்பேரிட்டிவ்லி. ஸோ ஐ திங்க் லாங் லாஸ்டிங் பொறுத்தளவுக்கு எந்த ப்ராப்ளம் இருக்காதுன்னு நினைக்கிறேன். ஓ, நான் இது எதுக்கு வாங்கினேன் எனக்கு? ஓ, ஐ திங்க் இதை எடுத்துகிட்டு இதை யூஸ் பண்ணணும்னு நினைக்கிறேன். இதை பம்ப் பண்ணால் இதை பம்ப் பண்ணால் அப்படி தெரியுதா என் கையில்? அப்படியே ஹேரில் அப்படி போட்டிங்கன்னா ஒரு ஷிம்மரி எஃபெக்ட் கொடுக்கும்னு நினைக்கிறேன். ஐ திங்க் உங்களுக்கு தெரியுதுன்னு நினைக்கிறேன். எனக்கு தெரியுது. ஓகே, மேக் சென்ஸ். இப்போ நான் மூடி வச்சுக்கிறேன். எனக்கு இது தேவையில்லை. பட் இது உங்களுக்கு தெரியுதுன்னு நினைக்கிறேன். தெரியுது இல்லையா? ஸோ இந்த மாதிரி ஹேர் பர்ஃப்யூம் போட்டுட்டு இது எங்கேயாவது பார்ட்டி போனால் நல்லாயிருக்கும். அதர்வைஸ் நாட் ரெக்வயர்ட். எல்லாருமே வாங்குங்கன்னு ரெக்கமெண்ட் பண்ண மாட்டேன். பட் தாராளமாக உங்களுக்கு வேணும்னா வாங்கிக்கலாம். நான் தெரியாமல் வாங்கிட்டேன். பட் நல்லா தான் இருக்குது. எங்கேயாவது போனால் நான் யூஸ் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட்டு எனக்கு பிடிச்ச மதுரை ஜாஸ்மின். என்ன இது பிரச்சனை? எப்போ வரும்போதும் பிரேக் ஆகி வருது. கீழே லைட்டாக உடஞ்சிருக்கு. ஸோ இது வந்து மதுரை ஜாஸ்மின் க்ளீன் பர்ஃப்யூம் 100 ml ப்ராடக்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ இதை நான் ஆல்ரெடி யூஸ் பண்ணியிருக்கேன். அப்படின்றதுனால எனக்கு தெரியும் இதோட ஸ்மெல் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. அப்படியே ஒரு ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். என்டையர் டே உங்களுக்கு அப்படியே யாரோ மல்லிகை போச்சுட்டு போனால் எப்படி இருக்கும் அப்படி இருக்கும். செம்மையாக இருக்குது. போட்டோன்னா ரொம்ப ஹிட்டாக இருக்கும். அதோட ப்ரொஜெக்ஷன் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும். பட் கொஞ்சம் நேரம் போக போக ப்ரொஜெக்ஷன் வந்து கம்மியாயிரும். அண்ட் லாஞ்சிவிட்டி பார்த்திங்க அப்படின்னா எனக்கு இது வந்து ஒரு 5 years வரைக்கும் என்னோடய 5 years இருந்தாலே எனக்கு ஓகே அப்படின்ற மாதிரி தான் இருந்தது. அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா ரீஅப்ளை பண்ணிக்கிற மாதிரி இருக்கும். பட் தட்ஸ் ஆல். ஸோ இதை பற்றி உங்களுக்கு இன் டீட்டெயிலான ரிவ்யூ வேணும் அப்படின்னா கண்டிப்பாக கேளுங்க. நான் இன் டீட்டெயிலாக ரிவ்யூவும் போடுறேன். நான் ஆல்ரெடி போட்டிருக்கேன். கண்டிப்பாக நீங்கள் செக் அவுட் பண்ணி பார்க்கலாம். இந்த மதுரை ஜாஸ்மின் பர்ஃப்யூம் உங்களுக்கு வேணும் அப்படின்னா லிங்க்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு லிங்க் ஷேர் பண்ணுறேன். அப்படி இல்லை அப்படின்னா கமெண்ட்டில் நான் வந்து டாப் கமெண்ட்டில் பின் பண்ணி வச்சிருக்கேன். நீங்கள் அதில் போய் செக் அவுட் பண்ணி வாங்கிக்கலாம். ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஸோ யூஸ்ஃபுல்லாக இருந்தது அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணிவிட்டு ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் மறக்காமல் என்னோட சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். நிறைய பேர் வீடியோ பார்க்குறீங்க, நான் சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டேறீங்க. ஐ ஹேட் யூ பீப்புள். என்னோட வீடியோ பார்க்குறீங்க, சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டேங்கிறோம்.